குட் மார்னிங் டு ஆல். நெக்ஸ்ட்டு வந்து இதில் நம்ம வந்து செகண்ட் சம் விளக்கம் பார்க்க போகிறோம். யூக்ளிட் டிவிஷன் போது முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பெரிய நம்பர் வந்துல மேக்ஸிமம் நம்பர் வச்சுன்னு, அதாவது இது வந்து ஒரு பெரிய நம்பர் பிக்யூ ப்ளஸ் ஆர், இந்த கோஷியன்ட்டு ரிமைண்டர் இது, ஓகேவா? ஸோ எப்பயும் நம்ம என்ன பண்ணோம், இங்கே வந்து மேக்ஸிமம் நம்பர் தான் எப்பவுமே எழுதணும் இங்கே, சரிங்களா? இப்போ 255. இப்போ நான் வந்து இதை நான் வந்து டிவைட் பண்ண போகிறேன். இப்போ இதில் என்ன வரும் டிவைட் பண்ணக்கா, இது நம்ம வந்து ஒரு 3ஆல் டிவைட் பண்ணாக்கா என்ன வரும், நமக்கு வந்து ஸோ மல்டிப்ளை பண்ணால் வந்து இந்த வேல்யூ வரும். மைனஸ் பண்ணாக்கா 201 102 ரிமைண்டர் இது, இந்த கோஷன் ப்ளஸ்ஸு ரிமைண்டர். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே நமக்கு 0 வரணும் இல்லை, ஆனால் நமக்கு வந்து அதுக்கு 0 வரல. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த வேல்யூ இங்கே போட்டு 102 இங்கே போட்டு இந்த கோஷன் வரணும், இங்கே ரிமைண்டர் வரணும். ஸோ இப்போது இந்த 255 102 வந்து டிவைட் பண்ணாக்கா இங்கே 2 டைம்ஸ் போடுறேன், நான் இப்போ 204 வரும், ப்ளஸ் பண்ணாக்கா 51 வரும். ஸோ இப்போது கோஷன் வந்து 2 இங்கே போடணும், ரிமைண்டர் வந்து 51 இங்கே போடணும், ஓகேவா? அதே போல் வந்து 102 இப்போ இங்கே வந்து ரிமைண்டர் நம்மளுக்கு இங்கே நமக்கு என்ன வரணும், 0 வரணும். ஸோ என்ன பண்ணுறப்போ 102 வந்து என்ன போட்டால் 51ல் டிவைட் பண்ணா 2 டைம்ஸ் போடுறேன். இப்போ என்ன வரும் 102. ஸோ இங்கே பார்த்தினாக்கா ரிமைண்டர் வந்து 0 வந்துச்சு. இப்போ இங்கே வந்து இந்த இதோ 2வும் ரிமைண்டர் இங்கே 0 போடும். ஸோ இப்போது 0 வந்துட்டாக்க இதான் என்னது HF. Therefore the HCF is 50 வந்து நமக்கு வந்து HF, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஒன் பார்க்க போகிறோம். இங்கே வந்து 10, அதாவது 10,224 அண்டு 9,648 இருக்குது. ஓகே, முதல்ல எப்போ என்ன பண்ணோம், மேக்ஸிமம் வேல்யூ வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். இங்கே வந்து இந்த வேல்யூ நம்ம இங்கே ஏற்றிட்டு கோஷியன்ட் வரணும், ரிமைண்டர் வரணும். ஸோ இப்போ இது நம்ம டேட் பண்ணாக்கா, இதில் நம்ம டேட் பண்ணாக்கா 1 டைம் போடலாமா, 1 டைம் வரும். இதில் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணாக்கா என்ன வரும், 576 வரும். இதில் வந்து ப்ளஸ் பண்ணாக்கா அப்போது ரிமைண்டர் வந்து 576 இங்கே வந்து கொஷின் 1 போட்டோம் இங்கே, ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இப்போது இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே தேடுறோம். நம்ம ரிமைண்டர் எடுத்து இங்கே எழுதிட்டு இப்போ இது வந்து கோஷியன்ட்டும் ரிமைண்டர் வேணும். ஸோ இப்போ இது நம்ம டேட் பண்ணாக்கா ஒன் டைம் போடலாமா, இங்கே 1 டைம் போட்டால் 576 வரும். இதுலேருந்து நம்ம லெஸ் பண்ணாக்கா 8 பாரம் வாங்கி போயிருந்து 8 லெஸ் பண்ணாக்கா 3 வரும். இப்போ இங்கே ஒரு 8 இருக்குது, ஓகேவா? அகைன் மறுபடியும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 6 எல்லாம் மல்டிப்ளை பண்ணாக்கா 36 வேறு வந்து 3 இருக்கும். ஸோ 42 45 மீதி வந்து 4 இருக்கும். 30 34 34
ப்ரெஸ் பண்ணாக்கா நமக்கு இந்த வேல்யூ வரும். ஸோ இப்போ இது வந்து ரிமைண்டர் வேல்யூ நம்ம இங்கே எடுத்து எழுதணும். இந்த கோஷன்ட் வந்து இங்கே எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன பண்ணுறோம், இந்த வேல்யூ எழுதிட்டு இதுக்கு இப்போ கோஷன்ட்டும் ரிமைண்டர். சரி, இது நான் வந்து டேட் பண்ணாக்கா 576 என்ன பண்ணோம், இதில் வந்து டேட் பண்ணாக்கா 1 டைம் போடலாமா, 441 144. ஸோ அப்போ ரிமைண்டர் 144, இங்கே வந்து 1 வரும். 144. இப்போ இதே என்ன பண்ணப்போ டிவைட் பண்ண போகிறேன் 144ஆல். இந்த 3 போடணும் வரும் உங்களுக்கு 12க்கு 1, அப்புறம் 12 + 1 3, 31, அப்புறம் 4. ஸோ நம்மளுக்கு என்ன வச்சு முடியுங்க, 0 வச்சு முடியல. இது நம்ம டேட் பண்ணாக்கா 0, ரிமைண்டர் வந்து 0, கொஷின் வந்து 3 வந்துச்சு. ஸோ அப்போ இதோடைய HCF தான் 144. therefore HCF is 144. இதில் லாஸ்ட் ஒன். இதில் பார்த்தோன்னாக்கா மொத்தம் வந்து 3 நம்பர் இருக்குது இதில். சரியா, இதில் வந்து 3 நம்பர் இருக்குது. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம எடுத்துப்போம். இது ரெண்டையும் எடுத்து இதுக்கு என்ன வருதோ, HCF வருதோ அதை என்ன பண்ணணும், இது கூட பண்ணணும். ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறோம் வந்து ஃபஸ்ட்டு வந்து we will find இப்போ வந்து 84 and 90 பார்க்க போகிறோம். 90 ஃபஸ்ட்டு வச்சுக்கிறோம், 84 இங்கே போடுறோம். இங்கே வந்து கோஷியன்ட்டும் ரிமைண்டர் டிவைட் பண்ணாக்கா 1 டைம் 84. ஸோ அப்புறம் 6 வரும். ரிமைண்டர் வந்து 6ம் 1 இங்கே கொஷின் 1. நெக்ஸ்ட்டு 84 இங்கே 6. இது நம்ம வந்து 84 6ல் பண்ண வரும் 40 டைம்ஸ் பண்ணாக்கா 84. ஸோ அப்போ 0 இங்கே 14. ஸோ அப்போது HCF நமக்கு 6. therefore HCF of 84க்கும் 90க்கும் பார்த்தா is 6 நமக்கு. இப்போது இதுக்கு வந்து 6 வந்துச்சு நமக்கு. இப்போ இதுவும் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு we find HCF of 120 and 6. 120 and 6 பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் வேல்யூ எப்போ நமக்கு இங்கே தான் ஆகணும். ஓகேவா, 6 இங்கே வந்து நம்ம கோஷன்ட் வரணும், ப்ளஸ்ஸு ரிமைண்டர் வரணும். 120 6ல் போனால் இப்போ 20ல் வந்து என்ன வரும் 120 0. அப்போது இங்கே நமக்கு 0 வந்தால இதுதானே அது HCF. ஸோ அப்போது இதுக்கும் பார்க்கும்போது இதில் 6 தான் வந்துச்சு, இதில் 6 தான் வந்துச்சு. ஸோ அப்போ வந்து therefore HCF of 84, 90 and 120 மூணுத்தும் வந்து நம்ம வந்து 6 தான் நமக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர். which divides 1230 and 1926. living remainder இவ்வளோ 12 கொடுத்துருவோம். இதை in each case ரெண்டுத்தையுமே வந்து ரிமைண்டர் வந்து 12 சொல்கிறோம்.
அதை வந்து லீவ் பண்ணாக்கா இங்கே பாருங்கள், அதாவது டு ஃபைண்ட். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறது, வந்து இதில் இருந்து ரெண்டுத்தையும் வந்து நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். இது நம்ம அப்போது HCF ஆஃப் இதிலிருந்து -12 நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூலேருந்து மைனஸ் பண்ணுறேன். அப்போது HCF ஆஃப் மைனஸ் பண்ணக்கன வரும், இங்கே வந்து 1218 வரும். அண்டு இதில் வந்து மைனஸ் பண்ணாக்கா 1914 வரும். இதில் ப்ளஸ் பண்ணாக்கா இப்போ நம்ம வந்து இந்த ஈக்குவலேட் டிவிஷன் யூஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்தாக்கா மேக்ஸிமம் வேல்யூ இதுதான் வந்து மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ அப்போ வந்து 1914 இங்கே வச்சுட்டு 1218 இங்கே வச்சுட்டு இங்கே கோஷியன்ட்டு ரிமைண்டர். இதில் வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த வேல்யூவில் பண்ணாக்கா 1 டைம் பண்ணலாமா, இதில் 1 டைம் பண்ணாக்கா என்ன வரும், அதுக்கு 6 வரும். ஸோ இப்போ 0 நம்பர் பண்ணும்போது 9, இங்கே வந்து 8 போது 6. ஸோ என்ன இப்போது ரிமைண்டர் வந்து 6 9 6 1 இங்கே கொஷின். ஓகேவா? இப்போ வந்து இந்த வேலையத்துக்கு போகிறது, இந்த வேலை இங்கே போட்டு ரிமைண்டர் இங்கே எடுத்து எழுதிட்டு இதுக்கு இப்போ வந்து கோஷியன்ட்டும் ரிமைண்டரை பார்க்க போகிறோம். இதில் பண்ணும்போது நம்ம வந்து என்ன பண்ணால் 1 டைம் போடுவோம். 1 டைம் போட்டால் வரும் 6 9 6 ப்ளஸ் பண்ணால் 2, இங்கே வந்து பாரை வாங்கிப்போம். 11 2 வரும், 1 இருக்கும். 11 5 6 5. ஸோ இப்போது 1 இங்கே இந்த வேல்யூ வந்து இங்கே அப்ளை பண்ணுவோம். இப்போ மறுபடியும் வந்து 6 9 6 6 9 ஈக்குவல் டு 522. இப்போ இதில் பண்ணும்போது இதில் வந்து என்ன இருக்கும், அதில் 1 டைம் இருக்கும். அதில் 1 டைம் லெஸ் பண்ணாங்க 1 வரும். இதில் 174 வரும். நெக்ஸ்ட்டு வந்து 174 இதை வந்து 3 டைம்ஸ் பண்ணாக்கா இந்த வேல்யூ வந்துடும். ஸோ அப்போது ரிமைண்டர் வந்து 0. தேர்ஃபோர் இதுதான் வந்து HF நம்மளுக்கு. அப்போது இந்த require largest number is 174. ஓகே, நெக்ஸ்ட் இப்போது 8th ஒன்று பார்க்க போகிறோம். 8th ஒன்று பார்த்தோன்னாக்கா if D is the highest common factor of 32 and 60, find x and y satisfying D equal to 32x plus 60y நம்மளுக்கு. ஓகேவா? இந்த கொஸ்டின் நம்மளுக்கு கொஸ்டின். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா given D is the HCF of 32 and 60. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம 60 equal to 32 into quotient plus remainder. இன்னும் வந்து 60ல் வந்து பார்த்தாக்கா 32 வந்து 1 டைம் இருக்கும். ஓகேவா? 1 டைம் 32 ப்ளஸ் பண்ணாக்கா 28 இருக்கும். ஸோ 28 1 இது வந்து நம்ம ஈக்குவேஷன் 1 வச்சுப்போம். நெக்ஸ்ட் வந்து இந்த வேலையை இங்கே வச்சு எழுதிட்டு ரிமைண்டர். ஸோ இப்போ இதில் வந்து நான் வந்து டேட் பண்ணாக்கா 1 டைம் போடுறேன். இப்போ 4 ரிமைண்டர் வந்து
4 இங்கே 1 இது நம்ம 2 வச்சுக்கிறேன். இப்போ இங்கே வந்து 28 ஈக்குவல் டு 4 ரிமைண்டர் 4 சார் 28. ஸோ ரிமைண்டர் உங்களுக்கு 0. டி எவ்வளோ உங்களுக்கு இந்த 4 உங்களுக்கு ஓகேவா. டியோட வேல்யூ இது ஓகேவா. from 2 equation 32 equal to 28 plus 4 இருக்குதுல்ல, இது என்ன பண்ணுறாங்க 4 வந்து இங்கே வச்சுக்கணும். 4 இங்கே வச்சுன்னு இந்த வேல்யூ வந்து இங்கே வந்து என்ன இடமும் மைனஸ் ஆகிடும். இப்போ இன்னொரு 32 மைனஸு 28 இன்ட்டு 1 போட்டுக்கிறேன். ஏன் ஒன்றுனாக்கா நம்ம வந்து 1 வந்து மல்டிப்ளை பண்ணாக்கா இதே வேல்யூ தான் வரும் முடியும். ஸோ இந்த வேல்யூ வந்து லெஃப்ட்டில் வந்துட்டாக்கா மைனஸ் ஆகிடும். இதே போல் வந்து ஃப்ரம் ஒன்னில் பார்க்கும்போது இப்போ நம்ம என்ன இருக்குது இங்கே வந்து 28 தான். 28 இப்போ வந்து இந்த வேல்யூ வந்து ப்ரெஸ் பண்ணும்போது இதே பாருங்கள் இங்கே வந்து 32 தான். 32 இன்ட்டு 1 இன்ட்டு இப்போ இந்த வேல்யூ வந்துட்டு எப்படி ஆகலாம், இந்த மாதிரி ஆகலாம். ப்ரெஸ் பண்ணால் நம்ம வந்து என்ன வரும், இந்த வேல்யூ நமக்கு வந்து வந்துடும் இல்லை. இப்போது இதே வந்து என்ன பண்ணணும், இப்போ வந்து 32 மைனஸ் 1 இன்ட்டு 60 மைனஸ் 1 இன்ட்டு 32. ஏன் இந்த மாதிரி வந்து எதுனா ஃப்ரம் 1 and 2லேருந்து நம்ம வந்து எடுக்கும்போது இந்த வேலை நமக்கு வரும். இதில் இப்போ வந்து பார்க்கும்போது மைனஸ் வந்து உள்ளது 32 மைனஸ் 1 இன்ட்டு 60 ப்ளஸ் ஆனது 1 இன்ட்டு 32. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து அது நம்மளுக்கு 2 டைம்ஸ் இருக்குதுங்க. இப்போ 32 இன்ட்டு 2 இது சரிங்களா, 2 வேல்யூ இது. அப்புறம் ப்ளஸ்ஸு 60 இன்ட்டு -1 மைனஸ் மாதிரி இதுலங்க, அது வந்து -1 போடச்சிங்க. இப்போ இது நம்ம வந்து கம்பேர் பண்ணாக்கா இது ஒரு 32x ப்ளஸ் 60y. இப்போ நம்ம வந்து கம்பேர் பண்ணாக்கா 32 இன்ட்டு 2 ப்ளஸ்ஸு 60 இன்ட்டு -1. எக்ஸோட வேல்யூ வந்து 2, ஒய்ன்றது -1. எக்ஸ் வந்து 2வும் ஒய் வந்து -1. தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 2 அண்டு ஒய் ஈக்குவல் டு -1. ஓகே. 9th one, a positive integer when divided by 88 gives the remainder. வந்து what will be the remainder? What will be the remainder when the same number is divided by 11 சொல்கிறாங்க. இதில் இப்போ நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வந்து நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்மு a ஈக்குவல் டு bq ப்ளஸ் r. இது வந்து மேக்ஸிமம் நம்பர் இது ஓகேவா. இது வந்து கோஷியன்ட்டும் ரிமைண்டரும் இது. இப்போ நம்ம வந்து மேக்ஸிமம் நம்பர் வந்து நம்மகிட்ட இல்லை ஓகேவா. இப்போ வந்து என்னன்னாக்கா a ஈக்குவல் டு இது வந்து டிவைட் ஊற்றுறோம், டிவைட் எடுத்து bன்றது டிவைட் பை 88 q ப்ளஸ்ஸு ரிமைண்டர் ஊற்றுறோம் 61. இப்போ இது நான் வந்து எப்படி ஆகுனாக்கா
8 இதில் 11 × 8 கியூ ஓகேவா ப்ளஸ்ஸு இது என்ன பண்ணுறேன் 55 + 6ன்னு எழுதுறேன். இதை வந்து இந்த மாதிரி வந்து ரெண்டாக பிரித்து எழுதுகிறேன். ஏன் அந்த மாதிரி எழுதுறேன் அப்படின்னும்போது இப்போ இங்கே பாருங்கள் இந்த 11 × 8 கியூ ப்ளஸ் 55 + 6 இருக்கும்போது ஓகேவா. இப்போது இதிலிருந்து மட்டும் நான் என்ன பண்ணுறேன் 11 நான் வந்து காமனாக தரேன் வெளியே. அப்புறம் காமனாக தர இங்கே 8 கியூன்னு இருக்கும் ப்ளஸ்ஸு 11 இதில் வந்து 5 டைம்ஸ் இருக்குமா அதில் ப்ளஸ்ஸு 6 சரி ப்ளஸ்ஸு 6. சரி இப்போ வணக்கம் நம்ம வந்து என்னக்கா இங்கே பாருங்கள் கொஸ்டினில் பாருங்கள் வாட் வில் பி த ரிமைண்டர் என்ன கேட்குறாங்க அந்த சேம் நம்பர் இஸ் டிவைட் பை 11ன்றான். ஸோ இப்போது ரிமைண்டர் 6ம் 11ஆல் இதுனா இது டிவைட் ஆகும். ஸோ அப்போது தேர்ஃபோர் when the same positive integer is divided by 11, the remainder is 6. okay இதில் வந்து last one prove that two consecutive positive integers are always co-prime சொல்கிறாங்க. இதில் வந்து நான் co-primeனாக்கா நம்ம என்ன வரும் 1 வரணும் ஓகேவா. இப்போ என்ன பண்ண போகிறீங்க லெட் த நம்பர் பி அதாவதுனாக்கா பாசிட்டிவ் 2 கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர் என்ன பண்ணாக்கா என்ஓ அண்டு n+1 எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இப்போது இதோடைய வந்து ஜென்ரல் ஃபார்ம் இது சரியா. இப்போ வந்து ஏ என்னது மேக்ஸிமம் நம்பர். இதில் வந்து n இருக்குது n+1 இருக்குது n+1 தான் அது மேக்ஸிமம் நம்பர். இப்போ இங்கே n கோஷியன்ட்டு ரிமைண்டர் நான் என்ன பண்ணுறேன் இந்த n+1 வந்து என்னால் டிவைட் பண்ணாக்கா 1 டைம் -1 போடாக்கா 2 போயிடும். அப்போ உங்களுக்கு 1 வரும். ஸோ வந்து ரிமைண்டரும் கோஷின்ட்டு பார்த்தா ஒரே வேலை தான் வருது சரியா, சேம் தான் வருது. நெக்ஸ்ட்டு வந்து n இங்கே போட்டு 1 இங்கே போடுறேன். இங்கே என்ன வரும் கோஷின்ட்டு வரணும் ரிமைண்டர் வரணும். ஸோ இப்போ வந்து n 1ஆல் டிவைட் பண்ணால் n. ஸோ இப்போ 0 இங்கே வந்து n. ஸோ இப்போ இங்கே நமக்கு வந்து ரிமைண்டர் வந்து 0 வந்தால் என்ன இங்கே HF தான். ஸோ இப்போ என்ன வருது 1 வருது. ஸோ therefore HCF is 1. therefore n and n+1 are co-prime ஓகேவா co-prime. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதோட வந்து 2.1 வந்து ஃபுல்லாக முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து 2.2 எடுப்போம் ஓகேங்களா. தேங்க்யூ.